இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ வார்த்தைக்கு வார்த்தை ராஜகுமாரன் ராஜகுமாரன் சொன்னதும் ஒருவேளை அதுதான் அவரோட பேரும் நினைச்சிட்டேன். அது நான் அவரை அப்படிதான் கூப்பிடுவேன். புரியுது புரியுது. சரி, நீ இப்போ என்னோட தெருவை பார்க்க கூடாது? அது எப்படிக்கா முடியும்? அதான் அவரு போயிட்டாரே. போன என்ன, எங்க 2 பேரோட போட்டோவை போட்டுதான் இன்விடேஷனே அடிச்சிருக்கு. இந்தா பாரு. மா, இப்ப எதுக்கு அவகிட்ட இருந்து இன்விடேஷனை புடுங்குனீங்க? திருப்பி கொடுங்க. திவ்யா, உனக்கே புத்தி இப்படி போகுது? ஃபர்ஸ்ட் இன்விடேஷனை சாமி கிட்ட வச்சு சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமா தான் யாருக்கிட்ட வேணாலும் காட்டணும். சாமி கிட்டே வைக்கல, கண்டவகிட்ட எல்லாம் கொண்டு வந்து காட்டுற. மா, இப்படிலாம் பேசாதீங்கம்மா. இவ ஒண்ணு கண்டவே இல்ல, என் தங்கச்சி. அந்த இன்விடேஷன் அவகிட்ட கொடுங்க. என்னது, தங்கச்சியா? அவன உன் கூட பிறந்தவளா? என் கூட பிறக்கலனாலும் இவ என் தங்கச்சி தான். நான் அவளை அப்படிதான் பாக்குறேன். ஏய், எனக்கு புரியவே இல்ல. ரோட்ல பார்த்த எவ்வளவு ஒருத்தி கூட நீ இவ்ளோ பாண்டிங்கா இருக்க, பெத்த அம்மா கிட்டே சண்டைக்கு வர? எனக்கும் தாமா புரியல. நீங்க ஏன் இப்படி காரணமே இல்லாம எதுக்கு இப்படி வெறுக்கிறீங்க? என் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனையோ பேரை நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். அவங்க யார்கிட்டயுமே நீங்க இப்படி நடந்துகிட்டதே இல்லையே. அவங்க எல்லாம் உன் ஃப்ரெண்ட்ஸுங்கடி. இவெல்லாம் யாரோ ஒருத்தி. இல்லமா, அவ யாரோ ஒருத்தி கிடையாது, என் தங்கச்சி. முன்னலும் உன்கிட்ட எல்லாம் பேசி பிரயோஜனமே இல்லடி. நான் இன்விடேஷனை சாமி கிட்ட வச்சு பூஜை பண்ணி தரேன். அதுக்கப்புறம் நீ என்னமா பண்ணிக்கோ. வா, இன்விடேஷன் கொடுத்துட்டு போ. அக்கா அக்கா நில்லுங்க அக்கா. எதுக்குக்கா அம்மா கிட்ட சண்டைக்கு போறீங்க? அம்மா சொல்றது சரிதானே. முதல்ல சாமி கும்பிட்டோம், அதுக்கப்புறம் கூட நான் பத்திரிகைய பாத்துக்கிறேன். அக்கா, நீங்க உங்க முகத்தை உம்மன்னு வச்சிருந்தா நல்லாவே இல்ல. சிரிச்சாதான்க்கா உங்க முகம் அழகா இருக்கும். சிரிங்கக்கா. இப்ப எப்படி இருக்கு? இனிமே இப்படி சிரிச்சுக்கிட்டே இருங்க, கோவப்படாதீங்க. நீங்க கோவப்பட்டா உங்க அழகு எங்கேயோ ஓடி போய் ஒளிஞ்சுக்குது. அழகா பேசுறடி.